30 நாள் பிசினஸ் ஜர்னில இன்னைக்கு 22வது நாள். இன்னைக்கு நேரமா ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சு பக்காவா குளிச்சு ரெடி ஆகி வழக்கம் போல மனமா ஒரு டீயை குடிச்சிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு போயிட்டு கடையை ஓபன் பண்ணிட்டு காலையில மனமா ஒரு டீயை குடிச்சு தூக்கம் கலையிலனா இந்த கட்டையால செஞ்ச டேபிள கஷ்டப்பட்டு தூக்கலாம் போதும், தூக்கலாம் கலைஞ்சு எங்க போதுன்னே தெரியாது. அப்புறம் அப்படியே நம்ம போர்டெல்லாம் வெளியே செட் பண்ணிட்டு முட்டையை பாயில் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு பொறுமையா ஒரு முட்டையா எடுத்து வச்சேன். அப்படியே நம்ம வாங்கிட்டு இருந்த பாஸ்மதி அரிசியை சுத்தமா 2 அலச அரிசியை ஊத்திட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மசாலா நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரையும் வதக்கணும். நம்ம கடையில வடி பிரியாணி சைடுல பண்றோம். அதுக்காக அரிசி அரை பாத்திரத்துல வடிச்சிட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேல வடி பாத்திரம் வச்சு அரிசி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். கீழே வச்ச பாத்திரத்துல அரிசியை வடிச்ச சுடு தண்ணி இருக்கும், அதை அப்படியே மேல தூக்கி வச்சு தம் போறதுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அரை பாத்திரத்துல வடிச்ச அரிசியும் மசாலாவும் ஒரே லெவல்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு 20 நிமிஷம் தம் போட்டுறணும். காத்துல கேஸ் ஃபிளேம் அலையும், அதெல்லாம் தம் சரியாகாது. தம் ஆகிற வரைக்கும் ஸ்கிரீனை பிடிச்சிக்கிட்டு இப்படியே தான் நின்றுட்டு இருப்பேன். அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கடகடன் உள்ள வந்து டைனிங் செட் பண்ணிடுவேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டு அக்கடான்னு போய் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு அபாடான்னு பெருமூச்சு விட்டு கொஞ்சம் இயற்கை காத்து வாங்கிட்டு ஊத்தனை வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்த தெய்வம் மாதிரி நம்ம அப்பா அடிக்கிற வேலுக்கு சில்லுன்னு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை அப்படியே பொறுமையா ரசிச்சு ருசிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு குக் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வரவே லேட் ஆயிருச்சு. ஆனாலும் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு 2 o'clock போல எல்லா பிரியாணி காலி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இருந்த டயர்ல அக்கடான ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன். அப்புறம் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு வந்துட்டு நம்ம அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் கல்லுல தோசை ஊத்திட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே பார்சல் ஆர்டர்லாம் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் பக்காவா பேக் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 12 மணிக்கு போல பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரின்னு ஒரு முட்டை தோசையும் கலக்கி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு 3:30 போல வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.